சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் முன்னெடுத்த சத்தியாகிரக போராட்டம் மீதான தாக்குதல் தொடர்பில் 10 வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் சுமார் 40 நாட்களாக மதுளை கொழும்பு பிரதான வீதியின் பம்பகென்ன சந்தையில் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு 11 மணியளவில் சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட இடத்திற்கு சிலர் தீ வைத்துள்ளனர். பெட்ரோல் குண்டுகள், இரும்பு மற்றும் இரும்பு சங்கிலிகள் சகிதம் வருகை தந்த சிலர் தாக்குதல் மேற்கொண்டதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். தாக்குதலில் காயமடைந்த 6 மாணவர்கள் பலாங்குடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடாரங்களில் நாம் இருக்கும் போது சுமார் 12:30 மணியளவில் முச்சக்கர வண்டியில் வந்த சிலர் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் வட்டமிட்டனர். சிலர் தலைக்கவசம் அணிந்து கொண்டு வந்து நமது கூடாரத்தின் மீது தாக்குதல் நடத்தினர். வாள்களை கொண்டு நமது கட் அவுட்களை வெட்டி எறிந்தனர். கூடாரத்திற்குள் இருந்தவர்களை கடுமையாக தாக்கினார்கள். நாங்கள் அங்கும் இங்கும் ஓடினோம். தாக்குதல் நடத்த உள்ளமை தொடர்பில் நாம் ஏற்கனவே அறிந்திருந்தோம். தாக்குதல் நடத்தினாலும் பொறுமையை கடைபிடிக்குமாறு நமக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த தாக்குதலை கண்டித்து இன்று பல பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர். மாணவர்கள் மீண்டும் அந்த பகுதியில் கூடாரங்களை அமைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். இதேவேளை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. போலீஸ் நிலையம் காணப்படும் தூரத்திற்கு அமைய அந்த சத்தம் போலீஸ் நிலையத்திற்கு கேட்டிருக்கும். ஆனால் பழைய ஹிந்தி திரைப்படத்தில் வருவது போல் ஒன்றும் அறியாதவர்கள் போல் போலீசார் வருகை தந்தனர். இரும்பு சங்கிலியை பயன்படுத்தி மின்சாரத்தை துண்டித்துள்ளனர். இதனை முச்சந்தையில் உள்ள சண்டையர்களால் முன்னெடுக்க முடியாது. இதற்கு பயிற்சி இருக்க வேண்டும். அவ்வாறு அமைக்கப்படும் கூடாரங்களை கவனிக்கும் விதத்தில் கவனிப்போம் என அமைச்சர் அன்று பகிரங்கமாக கூறினார். அவ்வாறு அமைச்சர்கள் கூறும் போது இவ்வாறு கூடாரங்களின் மீது தாக்குதல் மேற்கொள்வதில் இருந்து யார் இதற்கு பின்னால் உள்ளனர் என்பது தெளிவாகிறது. கடந்த 5ஆம் தேதி பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட விடுதியை திறந்து வைப்பதற்காக வந்த உயர்கல்வி அமைச்சர் SB திசாநாயக்க பம்பகின்ன சந்தையில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தொடர்பில் இவ்வாறான கருத்தினையை வெளியிட்டார். சற்று அமைதியாக இருக்கின்றோம், இல்லாவிடின் கடுமையாக செயற்படுவோம். தேர்தல் காரணமாகவே நாம் அமைதியை கடைபிடிக்கின்றோம். இல்லாவிடின் இவ்வாறு கூடாரங்களை அமைப்போரை நாம் வேறு விதமாக கையாள்வோம். இது ஒரு அரசாங்கம் அல்லவா? அதனால் இவ்வாறு 2-3 கூடாரங்களை அமைப்பதனால் நாம் அந்த எறும்புகளுக்கும் அட்டைகளுக்கும் அஞ்ச போவதில்லை. இவர்கள் இளையான் போன்றவர்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் பல கடந்த நாட்களில் பதிவாகின. ருகுணு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மற்றும் பொறியியல் பீட மாணவர்கள் ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டத்தின் மீது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம். சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் மாணவ சங்க முன்னாள் தலைவர் உள்ளிட்ட 3 மீது தாக்குதல். ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் விடுதிக்குள் நுழைந்த ஆயுததாரிகள் அங்கிருந்த மாணவர்கள் மீது தாக்குதல். களனி பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானப்பீட விடுதிக்குள் நுழைந்த சிலர் மாணவர்கள் மீது தாக்குதல். மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீட இறுதியாண்டு மாணவர்கள் மீது சிலர் தாக்குதல். ருகுணு பல்கலைக்கழகத்திலிருந்து விடுதிக்கு சென்ற மாணவர்கள் மீது சிலர் தாக்குதல். அண்மித்த சம்பவம் சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர்கள் மீது நேற்று தாக்குதல்.
2010 ஆண்டு வரையில் நாட்டின் பல்கலைக்கழக கட்டமைப்பு முற்போக்கு மாணவ குழு வசமே இருந்து வந்தது. அவர்களிடம் இருந்து பல்கலைக்கழக கட்டமைப்பை பாதுகாத்துக் கொள்ள எம்மால் இன்று முடிந்துள்ளது. பல்கலைக்கழக கட்டமைப்பிற்குள் சிறந்த உபவேந்தர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இந்த மாற்றங்கள் பல்கலைக்கழக கட்டமைப்பை மேம்படுத்த காரணமாக அமைந்தன என்று நான் நினைக்கின்றேன்.